நீங்கள் பார்க்குறீங்க, இது சாதாரண ஒரு டேபிள் ஃபேன். அதை வந்து ஜெயலலிதாகிட்ட நான் சொன்னேன், ஜெயலலிதா நீ கொடுக்குற இலவச டேபிள் ஃபேனை அதிநவீனமாக செஞ்சு தர்றேன், நாலா பக்கமும் சுற்றும், அதில் லைட்டு இதெல்லாம் வச்சு செஞ்சு தரேன்னு சொன்னேன். அதற்கும் அனுமதிக்கலை. உலகத்திலே எவனும் அந்த மாதிரி டேபிள் ஃபேன் கொடுத்துருக்கக்கூடாது, அப்படி கொடுக்கலாம் இலவச டேபிள் ஃபேன்னு சொன்னேன். அது கூட ஒத்துக்கல. என்னுடைய அறிவியலை பாருங்கள், இந்த அறிவியல் மாதிரி ஏதாவது ஒரு கடையில் உங்களுக்கு விற்கிதான்னு பாருங்கள். டேபிள் ஃபேனு எந்த மாதிரி செயல்படுதுன்னு பார்க்கலாம். சாதாரண இலவசமாக கொடுத்த டேபிள் ஃபேன் 4 பேர்கள் படிக்கிறதுக்கு லைட்டு வரும். அதெல்லாம் பாருங்கள், எப்படி அவங்க படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வருவாயை மிச்சப்படுத்த வேண்டும். 600 பேருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக இப்போ நவீன மிஷின் செய்திருக்கோம் பார்த்தீங்களா, டேபிள் ஃபேனு. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2 டேபிள் ஃபேனு வேலை பார்த்தத இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு டேபிள் ஃபேனை தூக்கி வச்சுருவோம். ஒரு டேபிள் ஃபேன் என்ன செய்ய போகிறோம், இதில் தூக்கிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் தூக்கி வச்சுட்டு இதை கவனிச்சு பாருங்க மாணவர்களே. அறிவியல் என்பதை வாயில நான் சொல்ல. இப்ப இந்த வயரம் கொஞ்சம் சுற்றி வச்சிருவோம். இதுல சுற்றி வச்சுட்டு ஓகே. அறிவியல் என்றால் வாயில விஞ்ஞானி வந்து பேசல, அறிவியல செய்து ரியலாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனுடைய மாற்றத்தையும் நம்ம பண்ண போகிறோம். பாருங்க, 4 பேர் அவங்கவுங்களுக்கு லைட்டை போட்டுருப்பா. நான் சொல்லும்போது இப்போ இந்த லைட்டுக்குள்ள இதை போட்டுக்கலாம். சரி, சொல்லும்போது போடுங்க, இங்கே லைட்டை போடுங்க. இரு போடுங்க. ஆளாளுக்கு ஒன்று ஒரு ஆளாக போடுங்க. ஆஃப் பண்ணுங்க, போராத்தி ஆஃப் பண்ணுங்க. ஒரு ஆள் போடுங்க ஃபஸ்ட்டு. இரு அடுத்து 10மா. அடுத்து நீங்கள் ஓகே 5 பேரும் போட்டிங்களா? அடுத்து ரொட்டேஷன் இந்த இந்த சுவிட்சை போடுங்க, கீழே இருக்க சுவிட்ச். அது போடுங்க. இப்போ 4 பக்கம் ரொட்டேஷன் ஆகுதா? ஒரே டேபிள் ஃபேனு 2 டேபிள் ஃபேனுடைய வேலையை முடித்து விட்டது. இப்போ தான் பார்த்தோம். அரசாங்கம் வந்து இந்த பாடி அமைப்பை மாற்றிருக்காங்க. ஆனால் நான் எப்படி மாற்றிருக்கேன், அறிவாளிகளை ஊக்கப்படுத்தியிருந்தா இந்தியா எப்பயே முன்னேறி இருக்கும். 2020க்குள்ள முன்னேறி இருக்கும். ஆனால் மாணவர்கள் அறிவியலை பேச வைத்திருக்கிறார்கள். அறிவியலை ஒவ்வொரு மனிதர்களும் இப்போ எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு? இப்போ மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். வருஷம் 2500 கோடியை அறிவியலுக்காக செலவழிக்கப்படுகிறது. இந்த மாதிரி அறிவியல்களை மாணவர்களுக்கு செய்து காமிச்சோம் என்றால் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. இந்த விஷயம் மாதிரி மாணவர்களுக்கு அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவி நம்ம செய்து காமிச்சிருந்தோம்னா ஒவ்வொரு மனிதனும் புதுசாக சிந்திக்க ஆரம்பித்து விடுவான். ஏற்கனவே இருக்கிற அறிவியலை புதுப்பிப்பது தான், அதை புதுசாக வடிவம் அமைப்பது தான் அறிவாளித்தனம். இருக்கிறதுல ரொம்ப புதுசாக நம்ம உருவாக்கணும்னா அது கொஞ்சம் கடினமானது. அதற்காக தான் அறிவியல் அருங்காட்சியகம் என்பது 300 திங்ஸுகளை இயக்கத்துகளை பார்த்து விட்டால் ஒரு மாணவன் புதிய இயக்கத்தை உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டேபிள் ஃபேன் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் 2 ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் இருந்தது, ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்புறமேலு ரொட்டேஷனும் 2 ஆக்ஷன் இருந்தது. இப்போ ரொட்டேஷனும் 4 ஆக்ஷன் இப்போ இருக்குது ஃபேனில். அது P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் கண்டுபிடித்தது. பேட்டன் ரைட் ஆஃபீஸில் போர்ஜரி நடக்குது. அந்த குற்றத்தை அந்த அதிகாரிகளை கைது செய்தால்தான் இன்னும் இப்போ நான் கண்டுபிடிக்கிற பொருளெல்லாம் நான் எங்கே போய் பதிகிறது, அதே ஊழல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய தமிழக அரசும் தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகளும் அவர்களை தமிழக அரசு கைது செய்து அந்த பேட்டன் ரைட் ஆபீஸை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன்.
அடுத்து இது மாதிரி கண்டுபிடிப்போட உங்களிடம் பேச இருக்கிறேன். எப்போ உங்கள் பேர் என்ன பேர்? பெயிண்டிங் வேலை. வெரி குட். நீ என்னப்பா படிக்கிறீங்க? வெரி குட். நீங்கப்பா? நீங்கப்பா என்ன வேலை பார்க்குறீங்க? சரி, வெரி குட். இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். இது மாதிரி பொருள்களை 3000 கோடி வருஷம் அறிவியல் எக்ஸிபிஷன் அறிவியல் பொருட்காட்சியில் இந்தியா முழுவதும் நடத்திய அந்த செயலாளர்களை, அந்த செயல்படுத்தியவர்களை, அந்த சட்டத்திலிருந்து அந்த பண்டை ஒதுக்கி வீணடித்தவர்களை, நீங்க 3000 கோடி செலவழித்ததில் ஏதாவது ஒரு பொருள் இப்படி புதுமையாக மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை காமிக்க முடியுமா? காமியுங்கள்.